பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. யாக்கொண்டு வழிகாட்டும் சத்யானந்த சத்குருமூர்த்தி அன்பான பக்தர்களே, ஒன்று குருவாரம் வியாழக்கிழமை முக்கியமான ஒன்று. அதாவது உலகத்தில் தர்மம் குறையும் போது பாவத்தின் தன்மை ஏற்படும் போது உலகத்தில் சொல்லனா துயரங்கள் ஏற்படுது. இந்த இயற்கை சீக்கிரங்கள், நோய் நொடி, வறுமை சாக்காது. தர்ம சக்கரம் வேலை செய்யாமல் இருக்கும்போது கர்மம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்கார். அப்போ இப்போ நமக்கு தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது. பாவ செயல்களில் நாம் ஈடுபட முடியாது. அதாவது தர்மம் குறையும் போது மனபலம் குறைஞ்சிடும், யோசிக்கிற தன்மை பலவீனம் அடைஞ்சிடும், அறிவு மங்கி போய் மனிதன் பாருங்க அழிவு பாதையை நோக்கி வேகமாக முன்னேறக்கூடிய தன்மை ஏற்படும். அப்படி கிருஷ்ண பரமாத்மா பாருங்க ஒவ்வொரு யுகத்திலையும் தர்மம் குறைந்து அதர்மம் வாங்கும் போது உலகத்தில் அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அடிக்கடி நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்கார். இப்பெல்லாம் நமக்கெல்லாம் சிந்திச்சு பார்த்தா நாங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனையாக தான் வந்திருக்கோம். இப்போ உள்முகமாக போய் பாருங்கள், அவரோட தொடர்பு கொள்ளும்போது அந்த தர்மத்தோட தொடர்பு கொள்ளும்போது எங்களுடைய பாவங்கள் கரைக்கப்படுது, கருமாற்றக்கூடிய ஒரு ஞானம் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம தர்மம் குறையும் போது தர்ம சக்கரம் பாருங்கள் வேலை செய்யாமல் இருக்கும்போது வேலை செய்யாட்டி கருமம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காங்க. இன்று பாருங்கள் இல்லற தர்மம், வியாபார தர்மம், ஆலய தர்மம், அரசியல் தர்மம், இப்படி எல்லாத்திலையும் தர்மத்தை கடைப்பிடிக்காட்டி அதெல்லாம் சரியாக செய்ய முடியாது. இந்த இல்லறத்தில் பாருங்கள் எல்லோருக்கும் பிரச்சனை. அன்று வாழ்ந்தவர்கள் இல்லற தர்மம், இல்லறத்தில் நல்லறமாக வாழ்ந்தார்கள். அப்போ தர்மத்தை சார்ந்து நாங்கள் இல்லறத்தில் இருக்கும்போது எங்களுக்கு பாருங்கள் கர்மமாகிய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக வாழலாம். அப்போ ஆலய தர்மம்னு சொன்னால் ஆலயத்தில் பாருங்கள் தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சமய அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் சரியாக செய்யக்கூடிய ஒரு அறிவு, ஒரு ஞானம், சரியாக செய்யக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது அரசியல் தர்மம். அப்போ அரசியலில் பாருங்கள் தர்மத்தை எல்லோரும் கடைப்பிடிக்கும் போது அங்கே பாருங்கள் சரியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தன்மை, எல்லோரையும் கொண்டு வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். இப்போ இல்லற தர்மம், ஆலய தர்மம், அரசியல் தர்மம், வியாபாரத்தில் எங்களுக்கு தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது இந்த வியாபாரம் சரியாக நடக்கும், இந்த கர்மம் சரியாக நடக்கும். அப்போ இல்லறத்தில் நாங்கள் தர்மத்தை கடைப்பிடிச்சு இல்லற வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பாருங்கள் தொழில் ஒன்று வியாபாரம் செய்யும் போது அந்த வியாபாரத்துக்கு தாக்கம் இல்லாமல் இல்லறத்தில் இருந்து வெளியே வந்து குறை சந்தோஷமாக பாருங்கள் நாங்கள் வியாபார தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், லேசாக இருக்கும். வியாபார தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது அந்த வியாபாரத்தை நாங்கள் சரியாக செய்யும் போது எங்களுக்கு லாபம் ஊட்டி பாருங்கள் அந்த தர்மத்தின் வழியில் வாழ்வதற்கு நீண்ட நாள் ஆயுள் ஐஸ்வர்யத்தோடு வாழக்கூடிய வழி கிடைக்கும். உதாரணத்துக்கு சின்ன உதாரணம். அப்படி வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் தர்மத்தை சார்ந்து தான் வந்து வாழ்ந்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த விவசாயிகள்லாம் வந்து விவசாயம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் போது அவர்கள் பாருங்கள் சூரிய பகவானுக்கு பொங்கலுக்கு தர்மத்தை சார்ந்து பகவானே நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பொருள், இல்லை பஞ்சபூதங்கள் வந்து சகல எல்லாத்தையும் ஏற்ற நீங்கள் எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் செய்கிற இந்த காரியத்துக்கு இந்த தடையும் இல்லாமல் அளவாக எங்களுக்கு மழை இருந்து சகல எல்லாத்தையும் தந்து நோய் நொடி இல்லாமல் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் நினைச்சு அவர்கள் பொங்கலுக்கு தர்மத்தை சார்ந்து அவர்கள் அங்கே என்னை விதைத்தார்கள். அங்கு அவர்களுக்கு பாருங்கள் நோய் நொடி தாக்கம் இல்லை, அவங்களுக்கு இயற்கைகளால் அப்புறம் தாக்கம் வரல, ரசாயனங்கள் அவர்கள் அங்கே அந்த தொழிலில் பாவிக்கவில்லை. ஏன்னு சொன்னால் அங்கே நோய் வரவில்லை. இப்போ பாருங்கள் நாங்கள்லாம் தர்மத்தை கடைப்பிடிக்கிறனால எங்களுக்கு நோய்
அங்கே ரசாயனமாகிய பாருங்க வீழ்ச்சிகள் மாத்திரைகளை நாங்கள் பாவிக்க வேண்டியிருக்கு. அப்போ எங்கெல்லாம் தர்மம் குறையும் போது அங்கே பாருங்க எங்களுக்கு கர்மம் மாற்ற முடியாது இருக்கு. அப்போ அந்த விவசாயத்தில் பாருங்க அவங்க தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது அவங்களுடைய இயற்கை அவர்களுக்கு உதவி செய்தார். ஏன்னா தர்மத்தை சார்ந்துதான் பாருங்க பஞ்சபூதங்கள் இயற்கை இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் பாருங்க தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது சரியா அந்த தொழிலை செய்வதற்கு அவர்கள் நோய் நொடி இல்லாதவர்கள் செய்தார்கள். பிறகு திரும்பி அந்த விவசாயிகள் பாருங்க அறுவடை செய்யும் போது அங்கே வர்றவர்களுக்கெல்லாம் பாருங்க அவர்களுக்கு என்ன தர்மம் கொடுத்தார்கள். கொடுக்கும்போது பாருங்க அவங்களுக்கு பாருங்க என்ன செய்யும் நோய் நொடி இல்லாமல் இனியும் பாருங்க வருங்காலத்தில் அந்த நம்மளோட தொழில் பெறுவதற்குரிய தன்மையை அந்த தர்மம் உண்டாகும். அதே மாதிரி ஒரு மாடு பட்டி வச்சிருக்கிறவர்கள் மாடு வளர்ப்பவர்கள் எல்லாம் வந்தால் அந்த பட்டிக்கு போன உடனே பாருங்க இலவசமாக அவர்கள் வந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்து வீடு போய் சேருவாங்க. அப்போ அவர்கள் வரும்போது அந்த மாடுகளுக்கு பாருங்க அவர்கள் கால்நடைகளுக்கு நோய் வராமலும் பெருக்கம் இனியும் பாருங்க அவர் நோய் வராமல் இருந்தால் அந்த பட்டி பெருகி அவர்கள் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு தர்மத்தை சார்ந்து வாழ்ந்ததால் அவர்கள் பாதிக்கவில்லை. பிறகு வீடு கட்டும் போது பாருங்க அவங்க கிரக பிரவேசம் செய்யும் போது புண்ணியதானம் பண்ணாங்க. ஒரு வீட்டில் பாருங்க வீடு கட்டும் போது பலதரப்பட்ட அவருடைய கண்ணூர்களுக்கும் பலதரப்பட்ட அந்த கல்வெட்டினர்களுக்கு அதில் வேலை செய்ய எங்களுடைய பாருங்க என்ன பதிவுகள் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கிரக பிரவேசம் செய்யும் போது அவர்கள் புண்ணியதானம் பண்ணார்கள். அப்போ தர்மத்தை சார்ந்துதான் பாருங்க எல்லாம் நடப்பிருக்கிறது. அதே மாதிரி பாருங்க ஒரு இறந்தவர் வீட்டில் பாருங்க அந்த துக்கத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பாருங்க என்ன புண்ணியதானம் பண்ணார்கள். தர்மம் அப்ப எங்கெல்லாம் பாருங்க துன்பம் வரும் போதெல்லாம் தர்மத்தை சார்ந்து தர்மம் குறையும் போது தான் துன்பம் வரும். தர்மம் குறையும் போது துன்பம் வரும்போது தர்மத்து பக்கம் சாரும் போது அங்கே இல்லாம போகுது. நாங்கள் எல்லாம் வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை நாங்கள் தர்மத்தின் பக்கம் குரு சொல்றாரு இன்னைக்கு பாருங்க அடிச்சுன்னு சொல்றாரு நான் இப்ப பாருங்க கர்மயோகியா குருவா வந்திருக்கிறேன். உனக்கு தர்ம உபதேசம் பண்றதுக்கு பாருங்க கர்மயோகியா நான் கடமையாற்றி கொண்டு நீ என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைந்தீங்கன்னா நான் கர்மமாற்ற மாதிரி இந்த கர்ம பூமியில நீயும் கர்மமாற்றுவா அர்ஜுனா அப்படின்னு சொல்றேன். சிந்திச்சு பாருங்க. அப்ப பாருங்க அவர்கள் என்னன்னா பாருங்க அந்த துன்பம் வரும்போது அதாவது என்ன ஒரு இறந்த வீட்டில் அந்த துன்பம் அந்த துக்கம் நீடிக்காமல் இருக்கிறதுக்கு அங்கே தர்மத்தை கடைப்பிடிச்சு அதை என்ன செய்தார்கள் அதுல இருந்து வெளியே வந்தார்கள். ஒரு பிள்ளை பிறந்த உடனே பாருங்க அங்க அதுக்கு அங்க வேற வேற அலைகள் எல்லாம் இருக்கு கிருமிகள் தாக்கங்கள் அதில் வராமல் குணத்துக்கு அப்படின்னு சொல்வார்கள். அப்போ அதெல்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு அந்த புண்ணியதானம் பண்ணார்கள். இப்படி வரலாற்றில் எல்லா இடங்கள்லையும் பாருங்க அந்த நாள் இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டா தர்மத்தை சார்ந்துதான் பாருங்க கடமையாற்றி வந்தார்கள். சிந்திச்சு பாருங்க ராமபிரான் ஒரு தரம் பாருங்க வஜீஸ்வரத்தை சின்ன பிள்ளையா இருக்கும் போது உபதேசம் கேட்டிருக்கும் போது அவர் கேட்கிறார் கிருஷ்ணன் அவர்கிட்ட கேட்கிறார் வஜீஸ்வரர் குருநாதர் சின்ன வயதுல பாருங்க அவர் கேட்கிறாருன்னு சொன்னா இந்த உலகத்துல பாருங்க துன்பப்படுறார்கள் என்ன காரணம் குருதேவா அவர் சொல்றாரு பாருங்க ஒரு பெரிய பணக்காரன் பாருங்க அதை எடுத்து சாப்பிட முடியாமல் பாருங்க பஞ்சிப்பட்டு அதை செலவழித்து வைக்கிறோம் பஞ்சிப்பட்டு கஷ்டம் சொல்ற மாதிரி பெரிய மகாசக்தி படைச்சு இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் இயக்கிற மகாசக்தி நாங்கள் ஒரு அடி வச்சா அவர் 10 அடி வச்சு வாரத்துக்கு இருக்கிற அந்த பரம்பொருளோட தொடர்பு கொள்ளாமல் அந்த திண்ணையில பாருங்க உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள சாமான எடுத்து சாப்பிட முடியாம திண்ணையில கஷ்டம் இருக்கிற மாதிரி இங்க பாருங்க உள்ளுக்குள்ள அந்த பரம்பொருளோட தொடர்பு கொண்டு வெளியில பாருங்க எங்களுக்கு தாரத்துக்கு இருக்காரு ரெடியா இருக்காரு. நாங்கள் பாவம் பாருங்க தர்மம் குறையும் போது பாவம் வந்து எங்களை பாருங்க வெளியில இருந்து எந்த கர்மாவும் செய்ய முடியாது. எங்களுக்கு இறைவன் கொடுக்குற எல்லா உண்மையும் எடுக்க முடியாத வாழ்க்கையில வாழ முடியாம இருக்கு. ஆனா அவரோட தொடர்பு பண்ணும் போது அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய அவர் உங்களுக்கு கேட்ட மாதிரி கொடுக்கறதுக்கு இருக்கிறாரு. அதை எடுக்க முடியாத அளவு தான் அவர் கஷ்டப்படுறாரு. சிந்திச்சு பாருங்க நாங்கெல்லாம் பாருங்க ஒரு கஷ்டம் துன்பம் வந்து அப்படி வருவோம். ஆரம்பத்தில் அந்த கஷ்டம் போறதுக்கு எந்த பக்கம் கிராக்கு பார்க்க மாட்டேன் குரு சொல்ற மாதிரி போய் அந்த உள்முகமா செய்வோம். நான் போன சொன்னேன் கிராக்கு பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கர்மா அது கர்மா விடுது இல்லப்பா அப்படின்னு நம்ம சுவாமி சொல்றாரு. எவ்வளவுதான் அடிச்சாலும் அம்மி அடிக்க நகருமா ஆனால் இவர்களுக்கு பாருங்க அந்த கஷ்டப்படுறது இல்லை நகர்ந்தே இல்லை அப்படின்ட்டு குருநாதர் அடிக்கடி சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க அப்ப அடிக்கடிக்கு அம்மியின் நகர்மாவுடைய எங்களுடைய பாவத்தை நகர்த்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் தர்மத்தோட தொடர்பு கொள்ள முடியாதனால தான் இன்றைக்கு பாவத்துல கைப்போமையா பாவம் பாருங்க எங்களுக்கு மனத்தை பாருங்க கட்டுப்பாட்டை உணர்ந்து அதுல கைப்போமையா பாருங்க வேதனை துன்பங்களா பாருங்க அனுபவிச்சு கொண்டு புறவிகள் தோறும்
பாருங்க அந்த வேதனையை புறந்து பாருங்க அந்த அடியேச முடிக்கிறதுக்காக வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதில் இருந்தாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு உலகத்தில் பிரச்சனை, உலக நாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டா இன்றைக்கு பாருங்க என்ன நடக்கும் அப்படின்ட்டு என்னை பாருங்க மலேசியா ஒரு இது போட்டுருக்கா பாருங்க, நடந்து கொண்டு போகல ஒரு பாருங்க டவுனில் ஒரு கல் பாருங்க கீழே போட்டிருக்க, அதில் திடீரென பாருங்க ஒரு ஆள் ஒரு அம்மா கீழே போயிட்டாங்க, 2-3 நாளத்தில் உள்ள போயிட்டாங்க. எனக்கு தெரியாது எங்கே போகணும். வாழ்க்கை நடா திடீரென எந்த பக்கம் எங்கே இருந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க, எந்த பக்கமும் எப்பவும் என்னவும் நடக்கும். அப்ப அது மாதிரி நாங்க தர்மத்தை கடைபிடிச்சு போட்டு எப்பவும் எங்கவும் நடக்காம இருக்கிறதுக்குரிய அந்த வழியை பாருங்க, கண்ணுக்கு தெரியும் உடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாமல் எங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப இந்த கண்ணுக்கு தெரியும் உடலை கண்ணுக்கு தெரியாதவரோட தொடர்பு கொண்டு வாழும் போதுன்னா இந்த கண்ணுக்கு தெரியும் பாருங்க இந்த உடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத அவரோட நம்ம தொடர்பு வாழும்போது சமீபத்தில் பாருங்க ஏற்பட்ட கொரோனா பாருங்க, இந்த கண்ணுக்கு தெரியும் உடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாமல் வந்த பிறகுதான் தெரியும் தாக்கம். அப்ப இந்த கண்ணுக்கு தெரியும் உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாத தொடர்பு போது அந்த கண்ணுக்கு தெரியாதவர் பாருங்க, கண்ணுக்கு தெரியாமல் எங்களை தாக்குற நடக்கு நாளைக்கு நடக்கிறத அவர் காப்பாற்றுவார். ஏதாவது தர்மத்தை கடைபிடிச்சு வாழுங்கள் அப்படின்னு சொன்னார். என்ன நடக்க மாட்டேன், அந்த அம்மா போய்கொண்டிருக்க கீழே போயிட்டேன், எங்க அடுத்த நாங்கள் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா அதுதான் இன்னமும் எந்த நேரத்திலையும் வரலாம். அதை யோசிச்சு பாருங்க, சூரிய குடும்பத்தில் இந்த நவகோள் இருந்து உலகத்துல எல்லாம் பாருங்க சூரியனை சார்ந்து வாழ்வார். சூரிய சக்தி தான் காயத்ரி, காயம் வந்தா உடம்பு உள்ளுக்குள்ள ஆன்மா, அதுதான் சூரியன். அப்ப பாருங்க இந்த நவகோள்கள் இருந்து எல்லாம் சூரிய குடும்பத்துல பூமி இருந்து பாருங்க சந்திரன் இருந்து எல்லோரும் இவரை சார்ந்து சூரியனை சார்ந்து வாழ்றதால ஒரே நேர்கோட்டில் சரியா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பூமிக்குரிய கடமையை பூமி செய்து சந்திரனுக்குரிய கடமையை பாருங்க ஒவ்வொரு ஆக்களும் பாருங்க புதன் சனி ஒவ்வொரு கடமைகளை அவங்க மாறி போய் சரியா செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் பாருங்க பூமியில வாழ்கிற எல்லாருக்கும் சூரியனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் மட்டும்தான் சூரியனை சார்ந்து வாழாதனால்தான் பூமியில அவனுக்கு வாழ முடியாது. அவ பூமியில பாருங்க அவன் வாழ முடியாட்டி பாருங்க எங்கேயும் அவன் வாழ முடியாது. ஏன்னா பூமியில தான் அவனுடைய கர்மாக்களை கரைக்கலாம். இது கர்ம பூமி. அப்ப இந்த பூமியில கரைக்கிறதுக்கு பாருங்க தர்மம் குன்றி உலகத்துல சமநிலை குறையும் போது அதர்மம் போகும் போது நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நாட்டுறதுக்கு நான் அடிக்கடி வருவேன். அப்ப ஏதோ ஒரு வகையில வருவேன், அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்க அந்த சக்தியோட நான் வருவேன், அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு பாவமா சொல்லியிருக்கேன். அப்படி எங்களுக்கு எல்லாம் பெரிய வரப்பிரசாதம் சொன்னால் யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு பல மாற்றங்களை பாருங்க தந்து பல துன்பங்களை தந்து எங்களை பாருங்க சரியா தர்மத்தின் பக்கம் சாருங்க அப்படின்னு சொல்லிதான் பாருங்க எங்களுக்கு படிக்காக ஒவ்வொரு துன்பங்களும் பாருங்க எங்களுக்கு பாருங்க படிப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு துன்பங்களும் எங்களுக்கு வாங்கினா நீ தர்மத்தை சார்ந்து வாழு, நான் உனக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க ஒரு ஆள் ஞானிகள் பாருங்க ஒவ்வொரு எல்லா இடங்கள்லையும் போய் அவர்கள் பாருங்க ஆங்காங்கே யோகாசனங்கள் அமைச்சு அந்த நாட்கள்ல எல்லா இடங்களும் மக்களை காப்பாற்றுவதற்காக யோகாசிரமங்கள் அமைச்சு எல்லா இடங்களும் உபதேசம் பண்ணி வந்தார். அப்படி உபதேசம் பண்ணி வரும்போது ஒரு நாள் பாருங்க உபதேசத்தில் இருக்கும்போது ஒரு ஆள் கேட்டார், நீங்க பண்ற உபதேசத்தால பாருங்க மாற்றங்கள் எங்களுக்கு எப்படி ஏற்படும், இந்த உலகத்தில் எப்படி அமைதி ஏற்படும், எங்களுக்கு எப்படி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டார். சிந்திச்சு பாருங்க, ஒரு காற்று வரும்போது பாருங்க அதுல இருந்து வர மனம் அது நல்ல மனமா இருந்தா நல்ல மாற்றத்தை எங்களுக்கு உண்டாக்கும், அது கெட்ட மனம் அப்படின்னு சொன்னா கெட்ட மாற்றத்தை உண்டாகும். இந்த அதாவது இந்த உடல் பாருங்க இந்த 2 இடத்துல இருக்கோ அந்த தன்மை சூழல் தன்மை தானாக ஈர்த்துக்கொள்ள தன்மை இருக்கு. இந்த உடல் எந்த இடத்துல அவர் பிறக்கிறாரோ எந்த இடத்துல அவர் வாசம் செய்கிறாரோ தானாக பாருங்க அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை இந்த உடலுக்கு. எந்த சாப்பாடு நீ சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டை தன்மை பாரு உன்னையும் மாற்றும், உன் உடலையும் மாற்றும், உள்ளத்தையும் மாற்றும், எல்லாத்தையும் மாறக்கூடிய இவர் அந்த விதண்டாவாதி பாருங்க அவர் கேட்டாரம் பாருங்க, நீங்க உபதேசம் பண்றதால எங்களுக்கு எப்படி இந்த உலகத்துக்கு எப்படி மாற்றங்கள் வந்து சரியாப்பார்கள் அப்படின்னு கேட்டார். அப்ப திடீரென அந்த ஞானி பாருங்க அந்த அந்த முனிவர் பேசாம இருந்து போட்டு திடீரென பாருங்க அவருக்கு பாருங்க கோபம் ஊட்டுற மாதிரி சில வார்த்தைகளை அவர் பிரயோகப்படுத்தும் போது அவருக்கு திடீரென கோபம் வந்து எழுப்பி பாருங்க அவரை தாக்குற அந்த ஞானியை தாக்குறவர்களும். அப்ப அவர் சொன்ன பொருள் பாருங்க, நான் இங்கிருந்து தான் இதை பாவிச்சேன், அது எப்படி உனக்கு தாக்கத்தை உண்டாக்கி இந்த அளவுக்கு பாருங்க உனக்கு கோபத்தை வாங்க அந்த எண்ணத்தை உண்டாக்கி அதை திங்க் பண்ணி பாருங்க செயல் மூலம் என்னை தாக்குவதற்கு வந்தா அதே மாதிரி தான் இந்த நல்ல எண்ணங்கள் பாருங்க
போய் தாக்கத்தை உண்டாக்கி அதை திங்க் பண்ண வச்சு அதை நல்ல ஒரு செயலை செய்ய முடியும். நான் போன கிழமை உங்களுக்கு உபதேசம் பண்ணேன். என்ன ஒரு ஞானி பாருங்க, எல்லா ஊர்களையும் அவர் போவார். அப்படி போகல பாருங்க, அந்த ஊர்ல போய் உபதேசம் பண்ணி போகும்போது அந்த உபதேசம் பண்ணி போது அந்த ஊர்ல பாருங்க எல்லார்ட்டையும் கேட்பார், நீங்க எல்லாம் இப்படி வாழ்றீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பார். அப்போ ஒரு ஊர்ல போனோடனே பாருங்க எல்லாரும் வரவேற்பாங்க. வரவேற்று வரும்போது இந்த ஊர் நல்லவப்பா அப்படின்னு சொல்லி அது அந்த முகத்துல தெரிஞ்சாங்க. அவர் பாருங்க வரவேற்று பண்ணணும். அப்ப எல்லாம் இந்த ஊர்ல உங்களுக்கு பிரச்சனை வந்தா என்ன மாதிரி நீங்க இதை கொண்டு சரியா பிரச்சனை தீர்ப்பீங்க அப்படின்னு சொன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு பாருங்க, நீங்க எல்லாம் அன்பா இருக்கணும், இந்த குடும்பத்துல பிரிவு வந்தா பாருங்க நீங்க எல்லாம் பிரியாம ஒற்றுமையா இருக்கணும், இப்படி அப்படின்னு சொல்லி தர்மத்தை சார்ந்து நீங்க போனா பாருங்க உங்களுக்கு இந்த பிரிவுகள் துன்பங்கள் வராது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நாங்க இந்த ஆறுதலா அன்பாக அவர்கள் தீர்ப்போம் அப்படின்னு சொன்னார்களாம் ஒரு நல்ல ஒரு ஊர்ல. இதே மாதிரி அடுத்த ஊருக்கு அவர் போகும்போது என்னன்னு சொன்னா அங்க பாருங்க அவரை வரவேற்க எல்லாரும் பாருங்க இது மாதிரி வித்தியாசமான ஒரு ஆட்கள் இருந்தீங்கன்னா அவர் ஒரு கூடாத ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருந்தாங்க. அவருடைய குருநாதருடைய முகத்தை பார்த்து அவரை கண்டுபிடிச்சு அவர் சொன்னார். அப்ப அந்த நல்லவர்களுக்கு அவர் எழுப்பி அந்த எல்லாம் கேட்டு போன அந்த நல்ல ஊர்ல சொன்னாராம், பாருங்க நீங்க எல்லாம் இந்த ஊர் சரியில்லைப்பா, இந்த ஊரை விட்டு வெளியூர்ல தான் போயிருக்கணும், இந்த ஊர் சரியில்லை வாழ்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அடுத்த ஊர்ல போற உடனே அவங்க எல்லாம் பாருங்க ஒரு வித்தியாசமான ஆட்கள், ஒரு எல்லாம் முரட்டுத்தனமான ஊர்கள். அப்ப அந்த சுவாமிக்கும் அந்த வந்த உடனே பார்த்த உடனே அவர் முகம் மாற்றம் வந்து அந்த இரவு பாருங்க இவர்கிட்ட கேட்டாரு, நீங்க எல்லாம் பாருங்க வரவேற்கிற ஒன்றுமில்லை, அவர்கள் அவங்க வேலையை செய்ய அப்படி இருந்தாலும் அவர் எல்லாரும் போய் அவர் எல்லாரும் பொதுவானால் நல்லா இருக்கிறவர். அப்படி கேட்கும்போது அவர்கள் சொன்னாங்க, நாங்கெல்லாம் இன்னும் பிரச்சனை வந்தா கேட்போட்டு அடிச்சு பிடிச்சி அப்படி அடிச்சு போட்டு அப்படி செய்து பிரச்சனையை தீர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லப்பா நீங்க எவ்வளவு நல்ல மக்கள், நீங்க இந்த ஊர் தான் மிச்சம் நல்ல, இங்கேயே அப்படி எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர்கள் அவர் சிஷியர்களுக்கு எல்லாம் யோசனை இரவு சாமித்த சும்மா இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது அவர் கேட்டார், என்ன சாமி அந்த ஊரெல்லாம் அவ்வளோ நல்லா ஆக்கள், இந்த ஊர் சரியில்லை வெளியே போங்கன்னு சொன்னீங்க, இவங்களெல்லாம் பாருங்க ஒரு பயங்கர இரண்டாவாதி ஆக்கள், நீங்க எப்படி சொன்னாங்க. அவர் சொன்னார்டா இந்த ஊர் ஆக்கள் பாருங்க எல்லாரும் நல்லவர்கள், இந்த நல்லது இங்கே மட்டும் இருக்கக்கூடாது, பல ஊர்களில் போய் நீங்க திருமணம் செய்து பல ஊர்களில் நீங்க தொழில் செய்து வாழும் போது உங்களோட நல்லது பல ஊருக்கு போய் மாற்றத்தை உண்டாக்குவாப்பா அப்படின்னு சொன்னார். இவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியே போனா பாருங்க என்ன செய்யும், இந்த எல்லா ஊரும் உரையும் எடுத்துருப்பாங்களாப்பா அப்படின்னா இந்த ஊர் நல்லா அப்படின்னு சொன்ன பாருங்க. ஒரு பாருங்க சாமி சொல்லுவார் பாருங்க, இடிக்கிற மாட்டை மூக்கணம் கை போட்டு கையிலே வச்சு கொள்வாங்க, அந்த இடிக்கிற குத்தாத பாருங்க அந்த மாட்டை பாருங்க வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவார். பாருங்க இடிக்கிற மாட்டை நான் பிடிச்சி பாருங்க என்னையும் மந்திர பாராயணம் பண்ண வச்சு அவங்களுக்கு இந்த திருச்சியை நான் கொடுத்து வெளியே அனுப்புனா அவங்க என்னையும் நம்ம திருச்சி எடுத்து சொல்ற மாதிரி பிடிப்பாரு. அப்படி என்ன செய்ய மாதிரி என்ன செய்வாருன்னா வெளியில போய் பாருங்க நல்ல தன்மை உண்டாக்கக்கூடியவர்கள், நல்லத்தை பாருங்க பருக்கக்கூடியவர்களை நீங்க வெளியே போங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கூல்ல பாருங்க பாடசாலைகள்ல நல்லா படிக்கிறவர்களுக்கு டியூஷன் தேவையில்லை, அவர்களை பாருங்க அந்த அவருடைய மாஸ்டர் கவனிக்க மாட்டாரு டீச்சர். ஆனால் நல்லா படிக்காதவர்களை பாருங்க அவர்களை கவனிச்சிருந்தா இவர்களை போல பின்னால இவர்களும் நல்லா வரணும். ஆரம்பத்தில் அவர்களுக்கு தெரியாது, ஆனா பின்னால இவர்களை போய் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ற மாதிரி தான் அடிக்கடி தர்மம் குறையும் போது ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு வருங்காலத்தில் நடக்க போற இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் வேதனைகள் இருந்து வெளியே நீ வரணும் அப்படின்னா தர்மத்தை சார்ந்து நீ வாழும் போது உன்னுடைய குடும்பம் இருந்து பாருங்க, உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னுடைய தொழிலிருந்து எதுவும் பாதிக்காமல் வெளியிலிருந்து வர பாருங்க எந்த கடைகளும் எந்த நோய்களும் பாருங்க எந்த சீற்றங்களும் இயற்கை இதுகளும் பாதிக்காமல் அதிலிருந்து நாங்கள் வெளியே எப்படி வந்து உலகத்தில் வாழ்ற என்னுடைய ஞானம் உனக்கு கிடைக்கும் அப்பான்னு சொல்லித்தான் அடிக்கடி வந்து யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் மண்ணுலகத்துக்கு போதிக்கிறாங்க. அதை யோசிச்சு பாருங்க, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னார்கள் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்? கோயில் பாருங்க ஒரு ஊர்ல முக்கியம் என்று சொன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னா அந்த கோயில்ல பாருங்க மந்திர பாராயணம் பண்ணி பூஜைகள் எல்லாம் செய்து பாருங்க கும்பாவாசம் பண்ணி மிக சக்தி வாய்ந்த கோயில் இதான் அங்க படைச்சி பாருங்க சக்தி வாய்ந்த அந்த தன்மைகளை இருக்கும். நாங்கெல்லாம் வெளியே போகும்போது பாருங்கிற சக்தி இழந்து களைப்பா நாங்கள் சக்தி இழந்து பாருங்க தர்மம் குறைஞ்சு ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கவலைகள் துன்பம் வரும்போது அந்த கோயிலுக்குள்ள போய் பாருங்க நாங்கள் இருந்தோடனே பாருங்க ஒரு அமைதி வரும். இழந்த சக்தியை திருப்பி அந்த ஊர்ல இருக்கிறார்கள் போய் அதை பெறுவதற்காக எல்லாரும் சேமிச்சு வச்சிருக்கிற இடம் சக்தியை சேமிச்சு சக்தி பீடம் தான் கோயில். அதான் கோயில்
ஆவியில் இல்லாமல் குடியிருக்கவனான்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னா நாங்கள் வெளியே போய் எங்களுக்கு பாருங்க என்ன சக்தி குறையும் போது, ஆன்ம சக்தி உயிர் சக்தி குறையும் போது எங்களுக்கு வேதனை ஏற்படுது. அந்த வேதனையை திங்க் பண்ணும் போது இன்னும் பிரச்சனைகள் எங்களுக்கு கடமையாற்ற முடியாத வரும்போது ஒரு அமைதியான இடத்துல ஒரு நல்லவர்கிட்ட ஒரு ஜீவசமாதித்த ஒரு சித்தர்கிட்ட பாருங்க ஒரு கோயில்ல போய் நாங்க இருக்கும் போது எங்களுக்கு இழந்த சக்தி பாருங்க அங்கிருந்து எங்களுக்கு பூர்த்தியாகும். இதுக்காக தான் பாருங்க உலகத்துல எல்லோரும் பாருங்க சமநிலையை வாழ வேண்டும் என்று வாழ மாட்டார்கள் என்று அறிந்த பகவான் பாருங்க பல மூலிகளுக்கு சக்திகளை உண்டாக்கி வச்சார். ஏன்னா அவர்களுக்கு சக்தி குறையும் போது, அவர்களுக்கு நோய்கள் வரும்போது, இந்த மூலிகளை நீ சாப்பிடும் போது, இந்த வைத்தியத்தை நீ உள் வரும் போது உடைய சக்தி சமனாகும் போது பாருங்க பிரச்சனை போகும். உங்களுக்கு பாருங்க ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பிரச்சனையாக வரும்போது நம்ம உள்முகமான இந்த ஆன்ம சக்தியோட தொடர்பு கொள்ளும் போது பாருங்க அது எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்ததுன்னா சக்தி எங்களுக்கு கூடும் போது பிரச்சனை சரியாக பாருங்க. ஒரு என்ன வீடுகளில் பாருங்க பூசை அறை அப்படின்னு உண்டாக்குனார்கள். ஏன் சித்தர்கள் பாருங்க பூசை அறை அப்படின்னா அந்த பூசை அறையில பாருங்க நம்ம மந்திர பாராயணம் பண்ணி பாருங்க சமய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி இப்படி பிரார்த்தனை பண்ணி வரப்போ அதுக்குள்ள ஒரு பாருங்க ஒரு தெய்வீக சக்தி விளக்கெல்லாம் பாருங்க 4 மணிக்கு எழுப்பி பாருங்க நீங்க 4 மணிக்கு எழுப்புறாங்க பாருங்க வீட்டுல ஒரு தெய்வீக பாருங்க தன்மை ஏற்படும். அங்கெல்லாம் பாருங்க மகாலட்சுமி வந்து குடியிருப்பாடு பாருங்க அங்க எந்த பஞ்சமும் வராது, நோய் தாக்கங்கள் வராது. அந்த ஊர்ல அந்த வீட்டுல பாருங்க அவங்களுக்கு அந்த நோய் வராது, செலவுகள் குறைஞ்சு அந்த வீட்டுல பாருங்க பிரச்சனைகள் வரா, சண்டைகள் வராது பாருங்க ஒரு அமைதி ஏற்படும். அப்படின்னா ஒரு தெய்வீக தன்மை வந்துட்டு அங்க தெய்வீக சக்தி கடவுள் அங்கே குடியிருக்கிறார் எங்க வீட்டுல. இப்ப நாங்க வெளியில போய் பாருங்க வரும்போது அந்த வீட்டுல களைப்பா இருக்கிறவங்க இந்த சக்தி எல்லாம் இழந்து வரும். வரும்போது அந்த சாமி அறைக்குள்ள போய் நீங்க பாருங்க பூசை அறைக்குள்ள போய் இருந்த உடனே பாருங்க உங்களுக்கு பாருங்க ஒரு அமைதி ஏற்படும் என்று நான் எல்லா சக்திகளும் மந்திர சக்தி பாருங்க மந்திர சக்தி, இந்திர சக்தி, மனசக்தி பாருங்க இயந்திர சக்தி, இப்படி எல்லா சக்திகளையும் ஒன்று கூட்டி வச்சுருந்தாங்க. அப்படி ஒன்று கூட்டி நாங்கள் வச்சிருக்கும் போது எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு இழந்த சக்தியை பூர்த்தி பண்றதுக்காக தான் பூசை அறைகளை உண்டாக்குங்கள். இப்படி பாருங்க ஒரு சச்சங்கங்கள் கேளுங்கள், ஒரு பாருங்க தியான யோகங்கள்ல ஈடுபடுங்கள். அப்படி ஈடுபடும் போது உங்களுக்கு தெரியாம தலைமையில் வளர தெரியாம நகம் வளர தெரியாம உங்களுக்கு தெரியாம உங்களுடைய ஆன்ம சக்தி வளரும் போது திடீரென வரப்போற எல்லா தாக்கங்கள்ல இருந்து உங்களை உள்ளுக்குள்ள இருந்து காப்பாற்றுவோம். இந்த கடவுள் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். உங்களுக்குள்ள நீங்க கடவுளை நீங்க அறியாத மட்டும் வெளியில நீங்க எங்க போனாலும் அறிய முடியாதுன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் தான் உங்களுக்கு வெளியில இருக்க கடவுளை காட்டி தரணும். இந்த உருவத்தை தான் பார்க்கணும். அங்க கடவுள் அருவமாக இருக்கிறார், அவரோட நாங்க தொடர்பு கொள்ள அவர் தான் அங்க அருவமாக இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்க தன்மையை காட்டி நல்ல கெட்டதாங்க காட்டி தரக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு அவர் பாருங்க 6வது அவை மூலம் எங்களுக்கு இந்த 5 கருவிகள் மூலம் அதை பார்த்த உடனே மனத்துல என்ன இருக்கு என்று காட்டி தரக்கூடிய அளவுக்கு மனநிலையை உண்டாக்கி வச்சா அந்த ஞானத்தை பகுத்தறிவை நீ பெறலாம் அப்படின்னு சொல்லிதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சார். அப்ப நல்ல யோசிச்சு பாருங்க எங்களுக்கு எவ்வளவு செய்தார்கள். அபிஷேகங்கள் செய்ய வச்சாங்க. அபிஷேகங்கள்ல பாருங்க நீங்கள் அபிஷேகம் செய்ய எல்லாரும் பாருங்க உயிர் சக்தியை கூட்டக்கூடியது. இளநீர் உயிர் சத்தை கூட்டக்கூடிய நீ களைப்பா நீங்க போய் பாருங்க இளநீர் பாருங்கன்னா உங்களுக்கு அந்த உயிர் சக்தி கூடும். இந்த களைப்பு இல்லாப்போம் பால் பாருங்க பெரிய பாருங்க சக்தி வாய்ந்தது. பசும் பால் பாருங்க என்ன செய்யும் அந்த மாடு அமைதியான அதில் வர சக்தி வாய்ந்த அந்த பாலை பருகும் போது பாருங்க அதாவது அபிஷேகத்துக்கு எடுத்தாங்க. பால் பாருங்க எல்லா பழங்களையும் பாருங்க விட்டமின்ஸ் இருந்த எல்லா சக்திகளும் இருக்கு. எங்களுக்கு பாருங்க அதை தீர்த்தமா நாங்கள் நேரடியாக குடிக்க சொன்னா எங்களுக்கு பிஸியான உலகத்துல அதெல்லாம் குடிக்க மாட்டோம். நீங்க கோயில்ல போய் தீர்த்தமா கொடுத்தாரு இதை குடிங்க மருந்து அப்படின்னு இதை குடிச்சா பால் பழம் இருந்து பாருங்க மஞ்சள் ஒரு தொட்டி நீக்கி பாருங்க எல்லா பாருங்க முக்கியமான எல்லா பழங்கள் இருந்து எல்லாத்தையும் பாருங்க அவர்கள் என்ன செய்தார்கள் அபிஷேகத்திற்கு பாருங்க பயன்படுத்தார்கள். யாகங்கள் யக்ஷங்கள்ல நீங்க பங்கு வச்சுக்கீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த நவதானியங்கள் எங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய நவதானியங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய பாருங்க மூலிகைகள் இவ்வளவு பெரிய வேலை செய்தியா பாருங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு நம்மளாம் சிந்திக்கே இல்லை. ஏன்னா சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நாங்க ஆன்மத்தனம் உயிர் சக்தி குறைஞ்சி ஜீவகாந்த சக்தி குறைஞ்சி பாவத்தின் பக்கம் நாங்க சார்ந்து வாழணும். அதிலிருந்து வெளியே வாரத்துக்காக தான் அடிக்கடி பாருங்க எங்களுக்கு யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் அரசுகளும் நமக்கு வழிகாட்டி கொள்வார். அப்ப அந்த யாகத்தில் அப்படி பங்கு வற்றும் போது என்ன செய்யும் அதனுடைய பாருங்க மந்திர சக்தி, இந்திர சக்தி, மனசக்தி, அந்த ஞானியுடைய பாருங்க சக்தி எல்லாம் சேர்ந்து மந்திரம் எல்லாம் சேர்ந்து அந்த மூலிகைகள் இருந்து அந்த நவதானியம் இந்த சக்தி
பாருங்க அதை போடும் போது அது சூட்சுமமா பாருங்க அந்த சக்தி வெளியேறி சுவாசத்தின் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்தும். பாருங்க எப்படி ஏற்படுத்தும்? எங்களுக்கு பாருங்க ஒரு நல்ல மனம் வரும்போது எங்களுக்கு பாருங்க உடம்புல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நல்ல பாருங்க கூடாத மனம் வரும்போது ஒரு மாற்றம் வருது. நல்ல சவுண்டை கேட்கும் போது பாருங்க எங்களுக்கு ஒரு பாருங்க குளிர்ச்சியானது ஏற்படுது. பாருங்க கெட்ட இதை கேட்கும் போது பாருங்க மாற்றம் வருது. நல்ல ஒளியை பார்க்கும் போது எங்க மனதில் வருது. நல்லத்தை நுகரும் போது வருது. நல்லத்தை தொடும் போது வருது. அப்படி பாருங்க இந்த யாகத்துல பங்குபற்றும் போது எங்களுக்கு பாருங்க எல்லா பக்கத்தாலையும் பாருங்க எங்களுக்கு நல்ல தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் யோகிகள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச எவ்வளவு பெரிய சயின்ஸ் பாருங்க. உங்களை காப்பாற்றுவதா எல்லாம் செய்ய அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நம்ம தான் யோசிப்போம் பாருங்க, அவர்களுக்காக நீங்க வரல பாருங்க, உங்களுக்காக வாரம் சொல்லி நாங்க இந்த உலகத்துல நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்க நம்பினா பாருங்க, எங்களை நாங்க நம்பினாத்தான் பாருங்க நாங்க இன்னொரு ஆளை நம்பி இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு தைரியம் நம்மளுக்கு வந்தா நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க, நான் கோலத்தில் நட்டும் கூட்டின பாருங்க பிள்ளைக்கு நாங்க தான் உண்டாக்குனேன். என்ன உரண்டி பாருங்க நாங்க விட மாட்டோம் ஒரு நம்பிக்கை. கட்டாயம் நான் அங்க போய் சேருவேன். இந்த மோட்டர் பைக் பாருங்க நட்டம் போல்ட்டும் போட்டு நீங்க தான் போட்டுனேன். என்ன சுவர் இல்லை பாருங்க கலண்டர், என்ன சுவர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அதில் வைக்கிற நம்பிக்கையை பாருங்க நாங்க நல்லா இருப்போம், நான் நல்லா வருவேன் அப்படின்னு நம்மள நாங்க நம்பினோம்டா பாருங்க, நம்பினால் கெடுவதில்லைன்னு சொல்லி அந்த எங்களுக்குள்ள பாருங்க அடங்கியோடி செயலற்றிருக்கிறவர் பாருங்க அந்த நம்பிக்கை எங்களை காப்பாது. ஏன் மலைமையன் பாருங்க சித்தன் கோயில் அமைச்சான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரப்படுற பாருங்க. நீங்க மலையில போக பாருங்க உங்களுக்கு களைப்பு வரும். களைப்பு வரமா வந்தா பாருங்க நீங்க சுவாசத்தை மட்டும்தான் கவனிப்பீங்க. வெளியில உங்களுக்கு ஒரு யோசனை வராது. நல்லா கலைக்கும் போது நீங்க கவனிக்கிற எல்லாம் உங்க சுவாசத்தை தான் கவனிப்பீங்க. உங்க சுவாசத்தை கவனிக்கும் போது எனக்கு இன்னும் பூர்த்தியாகணும்ன்ற எண்ணம் அதுல படும்போது நேரடியா பாருங்க கடவுள்கிட்ட படுது ஆழ்மனத்துல உடனே நடக்குது. எப்படி செய்தா பாருங்க சயின்ஸ். சிந்திச்சு பாருங்க. புத்த பகவான் பாருங்க ஒரு நாள் உபதேசம் பண்ணி கொண்டு எல்லா ஊர்லயும் போனாங்க. போக்குற ஒரு ஆள் அவரை பார்த்தோன்னே கோவிச்சிய பாருங்க அவருக்கு வார்த்தைகளே பாருங்க அங்க மங்கி போயிட்டான். மொழி அங்கே மங்கி போயிடுச்சு. வார்த்தை வரல சொல்லிட்டார். சொல்றாரு வார்த்தை பாருங்க அந்த மொழி மங்கிட்ட பாருங்க என்ன வரல மொழியே அவ்வளவு போகும். அவர் அப்படி துப்பிட்டார். அவர் யோசிச்சு பாருங்க அவர் துப்புனார். உடனே பாருங்க பக்கத்தில் ஆனந்தா அவருடைய சிறிய பாருங்க அவருக்கு ஞானம் கிடைக்கல. அப்ப கோவிச்சு பாருங்க உடனே விரும்பி அப்படி அடிக்கிறதுக்கு போனார். உடனே என்ன சாமி நீங்க எப்படி இல்லாத பண்ணி நீங்க பாருங்க பார்த்துட்டு வாரீங்க அவர் சொன்னாருன்னா அவரை என்னோட பாருங்க கோபம் அந்த வார்த்தையை எனக்கு வழிகாட்டணும். அவர் வார்த்தையை வழிகாட்டணும். ஆனா அந்த மொழி அங்க மங்கி தப்பா அது மொழியே இல்ல அப்படி இந்த மொழி வலையில அடைஞ்சு அதனால அவர் துப்பி அதை வழிகாட்டினாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கொடுத்து போறாரு. அடுத்த நாள் பாருங்க இவரெல்லாம் இரவெல்லாம் பாருங்க இந்த தூங்காம துப்பு நாள் பாருங்க இந்த பெரிய ஒரு ஆளுக்கு பாருங்க எப்படி செய்து விடட்டு அந்த அடுத்த நாள் அவர் பகவான் குளிச்சுட்டு வெளியே வரும்போது குளத்துல என்னை மன்னிச்சு கொள்ளுங்க சாமி அப்படின்ட்டு காலில் விழுந்தார். ஏனப்பா நான் மன்னிக்கணும், நீ ஒரு குற்றமும் செய்யலப்பா. நேற்று அவர் தான் குற்றம் செய்யல, நேற்று துப்பு நாள் தான் குற்றம் செய்ய இன்றைக்கு நீங்க ஒன்றும் செய்யலானே பாருங்க உனக்கு இருந்து நான் மன்னிப்பு தரணும். சிந்திச்சு பாருங்க நேற்று அவருக்கு தானப்பா மன்னிப்பு கொடுக்கணும், அவர் தான் செய்தாரு. இன்றைக்கு பாருங்க இவர் நீ ஒன்றும் செய்யல இன்னைக்கு அப்படின்னு. இன்றைக்கு அவர் ஒன்றும் செய்யல பாருங்க. நேற்று அந்த கோபம் இன்றைக்கு அவர் வேறு ஆள் மன்னிப்பு போடுறார் மன்னிக்க இன்றைக்கு வேறு ஆள் தானே. அப்ப இன்றைக்கு ஒருவர் நீ ஒன்றுமே செய்யல உனக்கு என்னத்துக்கு அப்பா மன்னிப்பு போடு? யாருக்கு மன்னிப்பு? ஒன்றும் செய்யாத மன்னிப்பு. சிந்திச்சு பாருங்க எப்படி வாழ்ந்தாரு பாருங்க. அதான் பாருங்க ஞானம். அதான் பாருங்க நேற்று பாருங்க இந்த லட்டு இப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அறிவு என்ன செய்யும் பாருங்க, என்ன 15 வருஷத்துக்கு சுத்த டேஸ்டான்னு சொல்லும். இந்த ஆளுக்கு கோவப்பட்டு பாருங்க 15 வருஷத்துக்கு கோபக்காரன் தான் அப்படின்ட்டு எழுதிப்பாங்க. ஆனா என்ன செய்வாங்க அடுத்த நாள் பாருங்க வேற ஆள் அறிப்பாரு, வேற தன்மை அறிப்பாருன்னு ஞானம் காட்டுத்தாரு. அப்பதான் இந்த ஞானம்தான் சிறந்ததப்பா அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணாரு. அப்படி வாழ்க்கையில பாருங்க வரப்போற எல்லா துன்பங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அறிஞ்சு அதை அறியக்கூடிய பகுத்தறிவு எங்கள்கிட்ட இல்லாதனால ஏண்டா எங்களுக்கு ஜீவகாந்த சக்தி ஆன்ம சக்தி குறைஞ்சதால எங்களுடைய பாருங்க மனம்
சொல்லுது பாருங்க. ஒரு ஆளுக்கு டயபெட்டிக்னா மனம் சொல்லுவேன்னா இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுவா அப்படின்னு சொல்லு. ஆனா அதையும் சொல்லு பாருங்க, உடனே ஐயோ சாப்பிடுறத உனக்கு டயபெட்டிக்கப்பா சாப்பிடுறாங்கன்னு சொல்லு. ஆனா திருப்பி மனம் சொல்ல என்ன செய்யும் பாருங்க. என்ன மனம் பலன் கூடனா உங்களுக்கு மனத்துல என்ன பலன் குறைஞ்சா என்ன செய்ய முடியும்னா அது சாப்பிடப்பா வாழைப்பழத்தை ஒரு நாளும் கிடைக்காது, நாளைக்கு இன்சுலினை போட்டுருவோம் பாருங்க, மாத்திரையை போடலாம் அப்படின்னு சொல்லணும். ஆனா அங்க என்ன வேணும்? மனம் தான் வேணும், அறிவு வாங்கிடும். அப்படித்தான் எங்களுக்கு பாருங்க மனம் போன போக்கெல்லாம் போய் இன்றைக்கு பாருங்க அறிவு பாருங்க என்ன ஞானம் எங்களுக்கு பாருங்க என்ன அடிமையாகி இன்றைக்கு மனம் போன போக்கெல்லாம் போய் அழிவு பாதையை நோக்கி போகும்போது அதுல திரும்புவதற்கு வர முடியாமல் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டு அந்த துன்பத்திலிருந்து இங்கேயும் வரையலாம் அங்கேயும் போயிடலாம், வாழவும் முடியாமல் எல்லாம் இருக்கும். சில பேருக்கு பாருங்க நித்திரையும் வராது, அந்த செய்ய முடியாது, அந்த இருக்கிற பொருளால பாருங்க இன்பத்தை அனுபவிக்க முடியாது. என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கல, தத்தளிச்சு கொண்டு. ஆனா ஒன்றும் இல்லாம இருக்கும் பாருங்க, அவருக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா பாருங்க அவருக்கு என்ன யோசனை? ஒன்றும் இல்லைன்ற யோசனை மட்டும்தான், மற்ற எல்லாம் அவருக்கு இருக்கும். அப்படி நாங்கள் பலதரப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அடிப்படை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, நாங்க பாருங்க ஒன்று குறைபாடுல தான் பலதரப்பட்ட எல்லோருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அந்த ஒன்று தான் பாருங்க ஆன்மா. அந்த ஆன்மாவோட பாருங்க திருப்பி நாங்க தொடர்பு கொள்ளும் போது என்ன செய்யும்? எங்களுடைய கர்மங்கள் கரைக்கப்பட்டு வாழும் வரை பாருங்க ஞானத்தோட அறிவோட எல்லாத்தையும் பெற்று வாழக்கூடிய இறுதியில் போகும்போது இந்த நோவு இல்லாமல் கடமையாற்றி கொண்டு போகும்போது பாருங்க என்ன எந்த நோவும் இல்லாமல் இந்த கருமூவில போய் இந்த உலகத்துல வாழும் வரை எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர் என்ன கடவுள் வாழ்தல் வாழ விடுதல் இரண்டு தான் இருக்கிறார். நீயும் வாழணும், பிறரையும் வாழ விடணும். இது ரெண்டையும் தான் எங்கள்ட்ட எதிர்பார்க்கிறாங்க. நீ வாழு என்னை சார்ந்து, அப்பதான் நீ பிறரையும் வாழ விடுவா அப்படின்னு சொல்லி. நீ என்னை சார்ந்து வாழாவிட்டால் நீயும் வாழ மாட்டா, இந்த சமுதாயத்தை நீ வாழ விட மாட்டாப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க கடவுள் பாருங்க எதிர்பார்க்கிற எங்கள்கிட்ட என்ன வாழ்தல் வாழ விடுதல். நீ முதல் வாழ்ந்தால் உனக்கும் உன் மனதுக்கும் உடலுக்கும் துன்பம் கொடுக்காம வாழ்ந்தேன்னா பிறருக்கும் பிறர் உடலுக்கும் பாருங்க பிறருக்கும் பிறர் உடலுக்கும் பாருங்க துன்பம் கொடுக்காமல் நீ வாழ்வாய். அதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னா நீ சரியா வாழ்ந்தால் இந்த வையத்துல துன்பம் கொடுக்கிற அளவுக்கு நீ வரமாட்டாய். இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னா நீ சரியா வாழ்ந்தா பிறரையும் வாழ விடுவா. அப்ப இந்த வையகம் வந்து பாருங்க என்னை கையெழுத்து கும்பிடுவப்பா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னா இந்த வையத்துள் எப்படி வாழணும் என்ற வழியை நமக்கு சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் மகர்ஷிகளும் எங்களுக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். இப்பவும் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில பாருங்க இந்த போகும்போது இந்த உலகத்துல வாழும் வரை நாங்களும் சரியா வாழ்ந்து எங்க பிள்ளைகளும் வாழ்ந்து எங்களை சார்ந்த சமுதாயம் இருந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற இந்த சமுதாயம் இந்த பாருங்க இந்த நிலம் நீர் காற்று நெருப்பு இந்த இயற்கைகளும் பாருங்க சந்தோஷமாக எங்களுக்கு எல்லாத்தையும் பாருங்க அள்ளி கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து இந்த உலகத்துல மார்க்கண்டேயனுக்கு சின்ன வயதிலிருந்து எல்லோரும் நீண்ட ஆயுளோட வாழுங்க ஆசீர்வாதம் கொடுத்ததால இறுதியில் தன்னுடைய மரணத்தை வெல்லக்கூடிய அந்த ஞானத்தை கடைசியில பாருங்க அந்த தர்மம் காட்டி எண்ணத்தை உண்டாக்கி தன் தாய் தந்தையர் அழுநாள் பாசம் பற்ற அழுகிற அந்த தன்மை அவருக்கு கொடுக்காமல் அந்த பாசம் பற்ற அவருக்கு கொடுக்காமல் ஞானத்தை கொடுத்து பாருங்க இந்த கடவுளோட தொடர்பு கொண்டா நாங்க எந்த கர்மாக்களை மரணத்தே வெல்லலாம்ன்ற அறிவை அவர் கொடுத்து விட்டு பாருங்க. அப்படி ஒரு வழியை தர்மம் நிச்சயம் காப்பாற்ற வேணும்டா. நாங்கள் எல்லாரும் வரும்போது பாருங்க ஒரு பிரச்சனையா வந்த நாங்கள் தர்மத்தின் பக்கம் சாரும் போது அந்த பிரச்சனைகள் எங்களை விட்டு கலந்து போவதெல்லாம் எங்களுக்கு துன்பங்கள் வேதனைகள் வருவதெல்லாம் தர்மம் குறையும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த உலகத்துல பிரச்சனைகள் வந்து இறுதியில் பாருங்க என்ன உலகத்திலே பாருங்க எல்லாத்தையும் துன்பப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாவம் கூடும்போது உலகத்தில் நாங்கள் மட்டுமில்லை எல்லா ஜீவராசிகளும் இன்றைக்கு வேதனை துன்பங்களா எங்களால் பாருங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறது. காரணம் மனிதன் மாறினான்,
உலகம் மாறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்றார். அப்படிப்பட்ட மகா சக்தி படைச்ச மாபெரும் மகா மந்திரம் பாவங்கள் எல்லாம் கடந்து பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, ஞானத்தை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, எல்லா பேர்களையும் கொடுத்து ஞானத்தோட வாழக்கூடிய மகா மந்திரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, காயத்ரி மந்திரம். அதனால தான் பகவான் சொல்றான், மந்திரங்களில் நான் காயத்ரி, சூரிய சக்தி தான் காயத்ரி. இந்த பிரபஞ்சத்தெல்லாம் இயக்குற சூரிய பகவான் தானப்பா நான் உனக்குள்ளே இருக்கிறேன். என்னோட நீ தொடர்பு கொள்ளும் போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பாருங்க அனைத்தையும் பாருங்க நீங்க அளவா பெற்று வாழும் வரை பாருங்க எல்லாத்தையும் நீ அளவா பாருங்க பருகி இறுதியில் என்னையே வந்து நீ அடைவாய் அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட மாபெரும் மகாசக்தி படைத்த ஒரு பெரிய வழி ஒரு குருவாரத்தில் அந்த பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணும் பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க. சந்தோஷம். ஆண்டவன் மானிட உருவினிலே அவதரிக்கிறான் உலகினிலே.